கத்திரிக்காய் கொத்து பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரு 3 மிளகா, கொஞ்சமாக ஒரு 4-5 மிளகு, தாராளமாக கட்டி பெருங்காயம். இதை வந்து ட்ரையாக வறுத்துக்க போகிறேன். இதை நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின தக்காளி, கொஞ்சம் வதங்கினதும் பொடியாக நறுக்கின கத்திரிக்காயை போட்டு, மஞ்சப்பொடி, உப்பு மஞ்சப்பொடி போட்டதும் கொஞ்சமாக இது கொஞ்ச நாள் இது வேகட்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சமாக வதங்கினோடனே ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கெட்டியாக கரைச்சி இதில் விட்டுக்கோங்க. ஓரளவு வெந்தாச்சு, 75% வெந்தாச்சு. நான் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும், இல்லை இந்த புளிப்பு காரத்தை கொஞ்சம் குறைக்கணும், நீங்கள் ஆல்ரெடி நிறையா போட்டுருந்தீங்க புளிப்பு காரம் அப்படின்னா பைத்தம்பருப்பு வேக வச்சு போட்டுக்கலாம், அல்லது துவரம்பருப்பு இந்த இடத்துல நீங்கள் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம அதெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒரு லெமன் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் இது பண்ணுறேன். அதனால் எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். அதனால் நான் பருப்பு ஆட் பண்ணலை. இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ட்ரெடிஷ்னல் டேஸ்டியான கத்திரிக்காய் கொத்து ரெடி. ஒரு டிஃபன் பண்ணிக்கலாம். நெய் விட்டுருக்கேன். மிளகு, ஜீரகம், முந்திரி தாளித்து, இஞ்சி, கருவேப்பிலை போட்டுருக்கேன். குக்கரில் 3/4 கப் அளவுக்கு பச்சரிசியும் 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பும் உப்பு போட்டு கலந்து வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி. இந்த கொத்ஸுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆப்டான டேஸ்டியான வெண்பொங்கல் வித் கொத்து ரெடி.